இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏன்னா அப்போ இருந்து சோல்ஜர்ஸாக போயிட்டு இருக்காங்க. ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನ இப்போ நீங்கள் ஒரு ஜூ, ஒரு பார்க்கு அந்த மாதிரி வீக்கெண்டில் ஃபேமிலியோடு போய் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா நம்மளுக்கு மைண்டில் வர்றது பெங்களூரில் பன்னார்கேட்டாவோட பயாலஜிக்கல் பார்க்கு. அங்கே அது லிட்டில் பிட் காஸ்ட்லி. இன்னொன்று என்னென்னா ஜஸ்ட்டு உங்களால் பார்க்க முடியும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு பைத்தான்லேருந்து நிறைய அனிமல்ஸாக உங்களால் கையில் தூக்கி கொஞ்சம் முடியும், உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும், அதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ண முடியும். அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். பெங்களூர் வீக்கெண்ட் சீரீஸோட எபிசோட் 2 இது. இப்போ நம்ம இதில் போகிறது வந்து ஜீவா பார்க்குன்னு ஒன்று பெங்களூரில் தான் இருக்குது. எங்கே லொக்கேட் ஆகிருக்கு என்னன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் வியூவில் போய் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஹே காய்ஸ், திஸ் இஸ் அர்ஷத். வெல்கம் டு ஆர் ஃபார் ரைட். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம். அந்த பார்க்கு ஜீவா பார்க்குன்னு சொன்னல, அது வந்து 40 நான் இருக்கிற இடத்துலேருந்து 58 கிலோமீட்டர் சம்திங் வருது. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டால் இப்போ பன்னார்கேட்டா நேஷ்னல் பார்க்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறதுக்கு நான் வந்து நேரில் போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன். அதுதான் நல்லாயிருக்கும். வந்துட்டோம் பக்கத்தில். நம்ம நந்தி ஹில்ஸ் போனோம்ல, நந்தி ஹில்ஸ் பக்கத்தில் இருக்குது இந்த ஏரியா. நந்தி ஹில்ஸில் வந்து 10 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வருது. இப்போ பாருங்கள், இந்த மவுண்டனுக்கு பின்னாடி வந்து நந்தி ஹில்ஸ் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு வந்து நந்தி ஹில்ஸ் பக்கம் தான் வந்தோம். ஏன்னா அந்த சைடில் எதுவும் அவ்வளோவா கிடைக்கல. இன்றைக்கும் வீக்கெண்ட் இல்லையா, வீக் டேஸ் மண்டே. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் நந்தி ஹில்ஸ்னே வந்து உங்களுக்கு அவ்வளோவா பார்க்க முடியாது, எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு. சம்திங் ஏதோ ஒரு வில்லேஜுக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. 2 சைடும் வந்து இது கல்குவாரியாக இருக்குது. நம்ம நந்தி ஹில்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு ரோடு லெஃப்ட்டு திரும்புதுங்க. அந்த லெஃப்ட்டு திரும்புறது வந்து 4.5 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ நீங்கள் நந்தி ஹில்ஸ்க்கே போகிற முன்னாடியே இந்த இடம் வந்துடுது. ஐயோ, இப்போ தான் அந்த இடத்துல புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. இன்னும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு சைடு இந்த பக்கம் போட்டிருக்காங்க. அங்கேருந்து ரோடு நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. என்னடா இங்கெல்லாம் ஃபார்மிங் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கிரேப்ஸ் தான். இங்கே பாருங்கள், இங்கே அந்த பக்கம் எல்லா இடமே கிரேப்ஸ் தான் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. உள்ள சம்திங் இது ஆர்மி ட்ரைனிங் சென்டர் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ இருந்து சோல்ஜர்ஸாக போயிட்டுருக்காங்க. 2 ஆர்மி ட்ரக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய சோல்ஜர்ஸ்லாம் பைக்கில் போயிட்டே இருக்காங்க. பின்னாடி இருக்கான் பாவம் காலி. நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த பைக்கை பற்றி ரிவ்யூ போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த பில்லியன் சீட்டை பற்றி தான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பேக் ரெஸ்ட் போடணும் அப்படின்னு. தலைவன் அதெல்லாம் கேட்காம எனக்கு லுக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டான். இப்போ துவைக்கிறோம் பின்னாடி உட்காந்து. இன்னும் கரெக்டாக ஒரு 850 மீட்டர் ஒன்லி. ரோடு காலியாக இருக்குது. வந்தாச்சுங்க ஜீவா பார்க்கு. இதுதான் ஜீவா பார்க்கு. நந்தி ஹில்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த ரோட்டில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா உள்ளேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். இங்கே ஃபஸ்ட்டு இந்த போர்டு தான் முன்னாடி வச்சுருந்துருக்காங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த போர்டு இப்போ அங்கே வந்துடும் உங்களுக்கு. நான் ஃப்ரண்ட் வியூவை அங்கே போய் காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட்டு வந்து ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே போர்டு இருக்கிறதுனால நான் அந்த போர்டை எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு அந்த பேரோடு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்டு. இந்த வியூவில் பார்த்துட்டு ஏதோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, ஏதாச்சும் சின்னதாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். பட் நல்ல ஒரு பின்னாடி வரைக்கும் இருக்குது. பின்னாடி பட்சி மீன்ஸ் பேட்ஸு அது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
இந்த மாதிரி நமக்கு சேனல் இருக்குது, இன்ஸ்டாவில் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க வந்து நமக்கு பிங்க் பண்ணாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு வாங்க இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்து பண்ணுங்க அப்படின்னு. இதில் வந்து ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் அனிமல்ஸ், கோழி, வாத்து இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குறது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நான் வந்து அங்கே ஃபுல்லாக மாடு நிறைய வகை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயில்ஸாக கொஞ்சம் வைல்டு அனிமல்ஸு, பைத்தானு அதெல்லாமே போய்ட்டு அங்கே போய் பார்க்க போகிறோம். அதையும் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, இவங்க சைட்லேருந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து கைடு அனுப்பியிருக்காங்க நம்மளுக்கு, அவர் தான் கூப்பிட்டு போகிறாரு. ಇದು ಎಷ್ಟು ದಿನ ಆಯ್ತಾನ ಇದು ಓಪನ್ ಮಾಡಿ? 6 ಮಂತ್ ಆಯ್ತಾ? ಜನಗಳು ಬರ್ತಾ ಇದ್ದಾರಾ? ಈಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಅಲ್ಲ, ಸೊ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ. ವೀಕೆಂಡ್ಸಲ್ಲಿ பரவாயில்ல. 6 மாதம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி. இப்போதைக்கு க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் வருதான். ஏன்னா நான் இவ்வளோ நாள் நந்தி ஹில்ஸுக்கு வந்துட்டு போயிருக்கேன். இந்த 6 மாதத்தில் மட்டும் ஒரு 7-8 வாட்டி வந்துட்டு போயிருக்கேன். பட் நமக்கு இன்னும் இந்த மாதிரி ஒரு இடமே தெரில, நிறைய வீடியோஸில் கவர் பண்ணல. நான் சொன்னேன்ல, ஹிடன் ஸ்பாட் எல்லாத்தையும் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு பெங்களூரில் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு எடுத்து தரேன். அதோட ஃபஸ்ட்டு ஹிடன் ஸ்பாட் இது தான். கேஜ் வச்சுருக்காங்க உள்ளே. ஃபஸ்ட்டு பேர்ட்ஸை போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓப்பனில் இருக்குங்க எல்லாமே. ஃபுட்டா? அது கொட்டை பருத்தா? கரகட்டக்கார மாதிரி ஆகிட்டாரு. தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. பாருங்க எவ்வளோ அழகா அதை உடைச்சி அவர் வந்து ஃபுல் சீட்ஸை போட்டிருக்காரு. இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் தானே? சன்ஃப்ளவர் சீட்ஸு. அது வந்து அந்த மேலே இருக்க ஸ்கின்னை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த இது மட்டும் சாப்பிடுது. இங்கே பாருங்க எவ்வளோகான தொலியை மட்டும் தனியாக போட்டு விட்டுச்சுங்க. 200 பேர்ட்ஸ்க்கு மேலே இந்த பேரட்டில் மட்டும் 200 பேர்ட்ஸ் மேலே வச்சுருக்காங்க. காலில் பாருங்களேன், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது பாரு, கூலி மூவியில் ரஜினிக்கு போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஃபீமேலாக மேலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் அதோட ப்ரீடு, அதுக்கப்புறம் அதோட கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் தெளிவாக தெரியுது. அந்த ப்ளூ கலரில் ஒன்று தெரியுதா? அது வந்து ஒரு கால்லையும் ஒரு பேட்ஸ்க்கும் சிங்கிள், ஒரு ப்ரீடுக்கு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு சிங்கிளுக்கும் ஆக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேஜுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. இந்த கேஜுக்கும் நம்ம பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க் ஜூவில் 2 கேஜ் தனித்தனியாக வச்சு சென்டரில் ஒரு லாக் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி இங்கேல்லது அங்கே. அவர் ஆல்ரெடி சொன்னார், இந்த 3 ப்ரீடுக்குமே அப்பப்போ அடிச்சுக்குமா, சண்டை போட்டுக்குமா, அதனால இதை நாங்கள் தனியாக வச்சுருக்கோம், அதை தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டோர் இதே இதாகு உள்ளே போயிட்டு இன்னும் நிறைய இருக்குது. அங்கே அழகாக இருக்குல்ல, அதை விட இங்கே அழகாக இருக்குல்ல பாருங்க. இது எல்லாமே காக்டைல்ஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று யாவதுன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு. இன்னொரு வந்து பஜ்ஜூஸ். ஓ, இது நம்ம ஊரில் வளர்ப்போம்ல அந்த மாதிரி சின்ன லவ் பேர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்கான். இது பீச்சன் தர இது எல்லாம் நோடக்கு பார்க்கறதுக்கு வந்து புறா மாதிரி இருக்கு. இவர் தான் இந்த பேர்ட்ஸு இதெல்லாம் பார்த்துக்கிறாரு. இங்கே இப்போ முடிச்சுட்டு திரும்ப அடுத்த கேஜ், இது வந்து 3வது கேஜுக்கு கூட்டு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டக் இருக்காங்க. சரி, டக்கை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படாபாய் ஒருத்தர் இருக்காரு. அங்கே போயிட்டு நான் அதுக்காண்டி தான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் பார்த்து எல்லாமே சர்ப்ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணதே கிடையாதுங்க. இவ்வளோ ட்ராவலில் நான் பார்த்த எல்லாமே செம்மையாக இருக்குது. கேமராவில் நீங்கள் பார்த்தது கம்மி தான். நான் அதை விட ஜாலியாக ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தேன். அவன்லாம் ரொம்ப ஜாலியாக ஆடிட்டு இருந்தான். நான் பைக் ரைட் பண்ணும்போது எனக்கு கேமரா ஆஃப் பண்ணவே தோணாது, ஏன்னா அவ்வளோ இடம் நல்லாயிருக்கும், பைக்கில் பேசிகிட்டே போயிட்டே இருப்பேனா. பட் இங்கே வந்து கேமரா ஆன் பண்ணவே தோண மாட்டுது. ஏன்னா எனக்கு அங்கே என்ஜாய் பண்ணதான் தோணுது. பாவம் அந்த மனுஷன் நம்மளை கூப்பிட்டு வீடியோ பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனால் எனக்கு சாரி கை, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாரி. ஆனால் என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். பார்த்த எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். என்ன வீடியோஸை ரொம்ப நேரம் எடுக்கல. அப்புறம் அப்படியே இந்த டக்கை காமிக்கிற பாருங்க. நம்ம இதை வீட்டில் வளர்க்கும் போது சுத்தமாக இல்லாமல் ஒரு மாதிரி வச்சுருப்போம்ல, இந்த கலரை கூட ரொம்ப அசிங்கமாக தான் வச்சுருப்போம். ஆனால் அங்கே பாருங்கள் நல்ல ஒயிட்டாக டெய்லி. ஆனால் டெய்லி இது வாஷ் பண்ணிட்டு ನೀವು ವಾಶ್ ಮಾಡಲ್ಲ, ನೀರು ಚೇಂಜ್ ಮಾಡ್ತೀವಿ.
டெய்லி நீர் சேஞ்ச் ಮಾಡ್ತೀರಾ? 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி நீர் தண்ணி சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபுட் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஃபுட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருக்கலாம். அது வரைக்கும் வாங்கடா கீழே கொஞ்சம் வலிக்கலாம் கையை போட்டு இப்போ பாருங்க கையை எப்படி ஆகிடுச்சுன்னு. ಹಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು ಕೈಯ ಹಿಂಗ கையை ஃபுல்லாக விரிக்க சொல்கிறாரு அது. இரா பொறுமை. இது வந்து சிக்கனை வச்சு இதுக்கு செஞ்சுருக்காங்க ஏதோ கீழே. ஒரு நீ எடுத்துக்க போறியா போட்டோ? இது இங்கிலாந்து பீடடா காக்கி கெம்பல். ಇದು ಗೂಸಾ ಗೂಸ್ ಬಿಗ್ ಒನ್. இன்னொன்று ಏನು ஈகோவா டக். இது 3 ப்ரீட் இருக்குங்க. ஆனால் இந்த இதில் வந்து கூசுன்னு சொன்னது மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. பாருங்கள் இதுதான் அது கழுத்து மட்டுமே ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்து வந்தோடனே அது பெருசாக மேலான்னு கேட்டேன். இல்லை அதோட ப்ரீடே வேறு அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். ஓ அது ஆக்கடை பண்ணி மாடுவாக்கா? ஓகே பண்ணி வாங்கண்ணா. சரி இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். எங்கள் பிராண்டு சரி பைக் ஓட்டி என்ன பிராண்டு என்ன எதுனா வருதுன்னு பாருங்கள். என்ன ப்ரீடு எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம கண்ட்ரி ஒரிஜினல் ப்ரீட்ஸ் அங்கே சுற்றிட்டு இருக்க பாருங்க ஃப்ரீயாக. ஓகே இங்கே பாருங்க நெதர்லாண்ட்ஸு. இது ಚಿಕನ್ ಪೊಲೀಸ್ ಚಿಕನ್ ಇದು. ಏನು ಮಾಡಲ್ಲ ಕಣ. ஒன்றும் பண்ணலப்பா. இது தலையில் மட்டும் யாரோ கிரீடம் வச்சு விட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ தாங்க மெயினாக வரோம். கிளைமேக்ஸ் இப்போ தான் இருக்குது. உள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க என்னென்னு. இக்வானா இது சிக்கன் ஸ்மால் இக்வானா இதுண்ணா ಏನು ಮಾಡಲ್ವಾ? பாருங்க இது பள்ளி வகையானா இக்வானான்னு சொன்னதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும்னு நினச்சிட்டேன். இப்போ என் டிஷர்ட் கலருக்கு மாறிடும்னு நினச்சேன். ஆனால் வந்து கெமிலியன் சேஞ்ச் ஆகுமா கலரு? ஐயோ பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இது ಏನು ಮಾಡಲ್ಲ ತಾನಣ್ಣ? அப்புறம் படை பாய் ஒருத்தர் இருக்காரு கீழே. பட் அவர் வரமாட்டாரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவரை தூக்குற பாருங்க. வராதடா அண்ணா யாரும் சிரிக்க உச்சமா இருக்குப்பா. பயம் ಆಗ್ತದೆ. ಅಯ್ಯೋ ಆಯ್ತಣ್ಣ. அண்ணா ஒன்று பரவாயில்லைங்க. சாதுவாக அமைதியாக இருக்குது. அங்கே ஒருத்தன் பிக் பாய் இருக்கான். அவன் கடிக்கிறதுக்கு தான் அலையுது அது. கோவம் இது வந்து கோவம் வந்துச்சுன்னா அந்த அந்த மூஞ்சி கீழே ஒட்டு பாருங்க தாட மாதிரி அது வெளியே வருமா. இப்போ பயங்கர கோவத்தில் இருக்கான் தலைவன். அதனால நம்ம டச் பண்ணுறது கொஞ்சம். இப்போ பாருங்க நக்குங்க வருங்க. இங்கே பார்த்தீங்களா பயமாக இருக்காது எனக்கு. இதோட பாடி செம்ம டைட்டாக இருக்குங்க. கொஞ்சம் செம்ம ஆக்ரோஷமாக இருக்குங்க. இல்லைன்னா இதயத்துக்கு கொஞ்ச நேரம் விளையாடிருக்கலாம். அவர் எடுக்கும்போது அவரே கடிக்க போது கைட்டு தட்டி விடுது. அதனால பயமாக இருக்கு எனக்கு. சரி நீங்களே வச்சிருக்கேன். நான் பக்கத்தில் நின்று சும்மா சீன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வேணாம் சும்மா கேளு. ಒಳಗಡೆ ಬಿಟ್ಬಿಡಿ. ಅದು ನಿಮ್ಮ ಹೆಸರೇನಾ? ಆಕಾಶ. ನೀವು ಎಲ್ಲ ಇರೋದಾ? இவ்வளோ நேரம் இது செம்ம செட்டப் பண்ணிட்டு ஒருத்தரையும் டச் கூட பண்ண விடலங்க. அவர் வந்தாரு கையை நீட்டாரு. அது பாட்டு நியூவே ட்ரைனரா இதுக்கு? இவர் தான் ட்ரைனர். அதுதான் அது வந்து கை நீட்டினோடனே அது பாட்டு வந்துட்டு அங்கே பாருங்களேன். இவர் வந்தோடனே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே டச் பண்ணிருக்கு. சரி நான் இதை வீடியோ எடுக்கணும், இதை காட்டணும் பீப்புள்ஸ்ட்டு. இது எவ்வளோ அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க இது ரொம்ப பொலைட்னு. ஆனால் நான் வந்து பையன் எப்பவுமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்கா அப்படின்னு சொன்னேன். ட்ரெயினர் வந்தால் கொஞ்சம் இது சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே அவர் வர வச்சாங்க. நான் அந்த வீடியோ கேட்டதுனால அவங்க எங்கேயோ இருந்து வந்தார் நமக்காக வந்து பயங்கரமாக எடுத்து கொடுத்துருக்காரு. நானும் வச்சு விளாண்டேன். ஆனால் வந்து அவர்கிட்ட சைலண்ட்டாக இருக்குது. நம்ம அப்படியே பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. அதனால தான் சரி. அப்புறம் இங்கே என்னமோ இருக்குது. எனக்கு இது பார்த்தாலே பயம். அதான் இது குட்டி ஒன்று இருக்குது பாருங்க இதில். சரி அடுத்து பர்சனலாக எங்கள் ஃபேமிலியில் சிலதுங்க வந்து கொஞ்சம் ஃபேவரெட்னு சொல்லி இன்னும் சுற்றிட்டு இருக்குதுங்க. அது வேணும்னு இன்னும் அது எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ நான் அதை காமிச்சு டெம்ட் ஆக போகிறேன். அது என்னன்னு காட்டுறேன் பாருங்க. இவனு ಹೆಸರು ಏನು? ஜாக். இவனா இவ்வளோ
ಅವನು ಅವನು ಅವರು ಹೆಣ್ಮಕ್ಳು. ಇಬ್ರು ಹೆಣ್ಮಕ್ಳ? ಇವ್ರು ಮೇಲ್ ಫೀಮೇಲ್. ಓಕೆ ಓಕೆ. ಇದು ಜಾಕ, ಅವರು ಮ್ಯಾವ್ ರೋಸಾ? ಮ್ಯಾವ್. ஜாக் ரோஸ். இது என்ன டைட்டானிக் ஜோக் இல்ல இல்லையா? சைலண்டா வந்து கையில பார்த்துட்டான் பாருங்களேன், எந்த சேட்டை எதுவுமே இல்லை பார்க்கறதுக்கு. முள்ளமன்றி நம்ம சின்ன வயசுல நிறைய குத்துன்னு கேள்விப்பட்டல, பட் இந்த ப்ரீடு வந்து நிறைய குத்தாதான். இது கொஞ்சம் சாஃப்டாகவும் இல்லை, பட் அந்த அளவுக்கு எனக்கு குத்தலை. நான் கையில் பிடிச்சி தான் விளாண்டுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். சரி, இது எல்லாத்துக்கும் ஜோடி வச்சுருக்கீங்களே, இதுக்கு ஜோடி இல்லையான்னு கேட்டேன். அவர் வந்து இது ஜோடியாக இருந்துச்சுன்னா ஜோடி சேரலன்னா ஒன்றுக்கு ஒன்று குத்திட்டு செத்துருவோம் அப்படின்றாரு. சரி, தனியாக இருக்கிறதே உனக்கு நல்லா தான்டா. இது இப்போ நார்மலாக இருக்கா? யாராச்சும் அட்டாக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்க. அண்ணா ட்ரை பால் மாதிரி ரோலாகி உள்ள பேச தெரில. ஐயோ, எந்த பக்கம் பார்த்தாலும் ஷார்ப்பாக இருக்குங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஷார்ப் இல்லை, பட் இந்த நகத்துக்குள்ளெல்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் வலிக்கு தான் செய்யும். இப்போ எனக்கு பேசவே வரல, வாய் இப்போ பக் பக்குன்னு அடைச்சிக்குது எனக்கு. ஒவ்வொரு பாக்ஸாக திறந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தார். டக்குன்னு அதை திறந்து ஏதோ பள்ளி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டாரு. இவ்வளோ பெரிய பைத்தானே. இது தலை நீ விட்கொலை பாடி மாத்திரம் எப்படி என் ராஜதன் பயமா இருக்கலாம். விடுபாடா, ಏನಾಗಲ್ಲ. விட்டுட்டாருங்க. அசால்ட்டா விட்டுட்டாரு. யாவதான அப்படி ಏನಾಗಲ್ಲ. ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನ? ಏನಾಗಲ್ಲ. பயமா இருக்குடா. என் மூஞ்ச நேருக்கு நேரா பார்க்குது. ஐயோ, பயங்கரமா இருக்கு. எனக்கு ஹார்ட் பீட் இப்போ எப்படி இருக்குன்னா வீடியோவில் காட்ட முடியாது. அதை இது சிக்கதா? எஸ்டேஜ் இருப்பதா இதுக்கு? 1 year 3 months. 1 year 3 months தான் இதுக்கு. சின்ன முடியுமா, நடக்குமா? இந்தா அவர்கிட்ட கூட அவர்கிட்ட தான் இட்கொடி. அது என்னைய பார்த்தாலே எனக்கு நடுங்குதுல. அவன் பாருங்களேன், தலைவனுக்கு ஏற்றி விட்டு அவரை நவுட்டி விட்டேன். பதறான் ஆளு. ಒಂದು ನಿಮಿಷಕ್ಕೆ ಏನಾಗ್ತದೆ பாக்கி பட்டாக்க பாரு, அட்டாக்க ನಾವು பாரு. ಹಿಡ್ಕೊಂಡೆ ಇರ್ತಾ ಇಲ್ಲ, ಕಚ್ಚಕ್ಕೆ ಬರ್ತದೆ. இது இவங்களோட பெட்டு ಡಿಪ್ಪು ಸಿಜ್ಜು. சிஜுனா? இவன் பேர் சிஜுவான். இங்கே இருக்கிறதுலே செம்ம ஃப்ரெண்ட்லி. நம்ம எல்லாமே வந்து நமக்கு பயமாக இருக்குது. ஒன்று பயங்காட்டுது, இல்லைன்னா நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. இவன் ஒருத்தன் தான் நம்ம கூட வந்து விளாடிட்டு ஜாலியாக இருக்கான். பாம்பு எடுக்கும்போது நான் பயந்துட்டேன். பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு பாம்பு பக்கத்தில். இது அதுங்க எல்லாம் பழகிடுச்சு போல். ஆனால் 6 மாதம் தான் ஆகுது வந்து எல்லாம். வணக்கம் மாப்பிள்ள, தேனில இருந்து. என்ன இது பார்த்தாச்சு. ಕಾರನ್ ಸ್ನೇಕ್ ಇಸ್ ಸೌತ್ ಅಮೆರಿಕಾ. சவுத் அமெரிக்கா தான் இது. இது ஃபுல் ஆக்டிவாக இருக்குங்க. பயமாக இருக்கு. அவனாச்சும் பெருசாச்சு கொஞ்சம் அமைதியாக, அதுவும் குட்டி தான். அந்த ப்ரீடில் வந்து அது கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஏன்னா அது வெயிட் இருக்கிறதுனால ஹண்டிங் போகும்போது தான் அதோட ஸ்பீட். இது நார்மலாகவே கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. குட்டியாக இருக்கிறதுனால பயமாக இருக்குது. ஆனால் இது ரெண்டுக்குமே வந்து பாய்சன் கிடையாதான். இது சவுத் அமெரிக்கா தான், அது ஆப்பிரிக்கா தான். ಅದೇ பாருங்க. ಇದು ಎಷ್ಟು ದಿನ ಆಯ್ತಣ್ಣ ಇದಕ್ಕೆ? ಇದು 6 months. இது 6 month தான். செம்மையா இருக்கு. வச்சு விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா சாக் வேணாம். இது வீக்லி ஒன்ஸ் தான் இதுக்கு ஃபுட்டு சாப்பிடுமா? என்ன ரொம்பவே பார்த்தோம் ஒரு ஃபேமிலியை. சாட்டிஸ்ஃபை ஆகுது அவங்களுக்கு. நீங்கள் வந்து ஆமாம், ரொம்ப சாட்டிஸ்ஃபை. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி கிடைச்சதே இல்லை. நம்ம மோடி இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டார்ல, அந்த ப்ரீடு தான் இது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர். ஹாய் எவ்ரிவன்.